ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வெட்னஸ்டே மார்னிங். இன்றைக்கி மார்னிங் 3:30க்கு எந்திரிச்சிட்டேன். ஷார்ப்பாக 4:30க்கு விளக்கேற்றி 5 o'clock பூஜையெல்லாம் சூப்பராக முடிச்சாச்சு. எல்லா குட்டீஸ்க்கும் நேற்றோட எக்ஸாம் முடிஞ்சு இன்றைக்கி ஹாஃப் இயர்லி லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா குட்டீஸ்க்கும் ஒரே ஜாலியாக இருக்கும். அம்மா அவங்களுக்கு தான் பாவம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் பொண்ணுக்கு மட்டும் அவள் +1லேருந்து +2 போகிறதுனால அவளுக்கு மட்டும் ஸ்கூல் இருக்குது, லீவ் எல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான். முட்டை உடச்சி ஊற்றி குழம்பு வைக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நாளைக்கு வளர்பிறை சஷ்டி. நான் நாளைக்கு பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணி சாமி கும்பிடணும். அதனால் மதியத்துக்குள்ளே நான்வெஜ் எல்லாம் காலி பண்ணிடணும். அதுக்கப்புறம் வீடு தொடச்சிட்டு பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணணும். அமாவாசைக்கு அடுத்து வர சதுர்த்தியோட மறுநாள் வர சஷ்டி வளர்பிறை சஷ்டி. பௌர்ணமி முடிஞ்சு அதுக்கப்புறம் வர சதுர்த்திக்கு மறுநாள் தேய்பிறை சஷ்டி வரும். தேய்பிறை சஷ்டியில் நமக்கு நோய் குறையணும், கடன் தீரணும், அந்த மாதிரி எது குறையணுமோ அதுக்காக தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருக்கணும். வளர்பிறை சஷ்டியில் நமக்கு எதெல்லாம் அதிகமாகணுமோ, நல்லா படிக்கணும், நிறைய பணம் வேணும், நிறைய செல்வம் வேணும், நல்ல படிப்பு வேணும், குழந்தை பிறக்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருக்கணும். 9 சஷ்டி 11 சஷ்டி அந்த மாதிரி கணக்கு பண்ணி விரதம் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தோன்னா கண்டிப்பாக முருகர் அதை செவி கொடுத்து கேட்டு அதை நிறைவேற்றி கொடுப்பாரு. இது யாருக்காவது தேவைப்படும், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன்.